நதிக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கிற இந்த தண்ணி பார்த்தீங்களா, ஆர்ப்பரித்து கொண்டு அப்படியே அங்கு இங்குமா தாவி தாவி விழுகிறத பாருங்களேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்கிறது இல்லைங்க. நிறைய காரியத்தில் அலைப்பாயிறது, இதனால தோல்வி அடைகிறது. ஒரு மனிதன் சோர்ந்து போய் வயல்வெளியில ஓரமா உட்காந்துக்கிட்டு கையில கடப்பாறை மேல தலையை சாச்சு உட்காந்துருந்தான். ஒரு முதியோர் வந்தார். முதியோர் வந்து கேட்டார், ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்கிற? அவன் சொன்னா, ஐயா நான் எவ்வளவோ தோண்டி பார்த்துட்டேன், தண்ணி கிடைக்கவே இல்லையா, என் வயல் வந்து காயுது, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன், சோர்ந்து போயிட்டேன். அப்போ பெரியவர் சொன்னாரு, எங்க தோண்டின காமிப்பா அப்படின்னு. உடனே தோண்டின இடத்த இந்த மனிதன் கூடி கொண்டு போய் காண்பித்தார். பார்த்தா 15 அடி ஆழத்துக்கு 12 குழி தோண்டி இருக்கிறார். அப்ப அது பெரியவர் சொன்னாரு, தம்பி உன்னுடைய எல்லா முயற்சியையும் பல இடங்கள்ல போட்டிய ஒரே குழியில, இந்த 15 அடி ஆழத்தை தோண்டினிய ஒரே குழியில நீ தோண்டி இருந்தீங்கன்னா அந்த 12 முயற்சிகளும் 180 அடியை தாண்டி இருக்கும். ஒரு இடத்துல தோண்டுபானார். அந்த மனிதன் என்ன செய்தார், ஒரே இடத்துல தோண்டினாரு. தண்ணீர் பாருங்க, இங்க பின்னாடி தெரியுது பாருங்க, மாதிரி பீச்சி அடிச்சுக்கிட்டு தண்ணீர் பூமியில இருந்து அப்படியே குழந்துக்கிட்டு வந்துச்சான். அது பெரியவர் சொன்னாரு, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில், இன்னும் பல காரியங்கள் நமக்கு இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் குடும்பத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கடவுள் பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் கவனம் வைக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பல இடங்கள்ல அங்கேயும் இங்கேயும் போய் இந்த ஜோசியர் அதை சொல்றாரு, அவங்க இதை சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அதை சொல்றாங்க, எல்லா ஆலோசனையும் கேட்டீங்கன்னா தோல்வி அடைவீங்க. ஒன்று செய்யுங்க, கடவுள் பாதத்தில் உட்காந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல நம்முடைய கவனத்தை செலுத்தினா கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றியாய் முடியும். பைபிள்ல அதனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:8. A man who has a double mindedness, he is always not strong. அவன் இரு மனம் உள்ளவன், அவன் என்னைக்குமே எதையும் சாதிக்க மாட்டான். ஸ்ட்ராங்கா உங்களுடைய தீர்மானங்கள் இருக்கட்டும். அதனால்தான் தவறு செய்த பாவத்தில் விழுந்து மனம் திரும்பின தாவீது இப்படியாக ஜெபித்தார். சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Give me a steadfast heart. ஆண்டவரே நிலைவரமா இருக்கணும்பா. அப்படிப்பட்ட ஆவியை கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. பாருங்க, நம்ம சொல்லும் போதே நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வருது பார்த்தீங்களா. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லும் போதே உங்க மனசுல எதை நீங்க சாதிக்கணும்ன்றத ஒன் திங் இஸ் நீடட், அதை குறிக்கோளாக மாற்றுங்க. உங்கள் லைஃப்பில் தவற விட மாட்டீங்க. இந்த நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நாள். இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய வருஷம். ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஜெயம் எடுங்க. God bless you.